லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனாக போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா 22/11/2025க்கான கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 21ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 370 அடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாளைக்கு பம்பல் குழுக்களுக்கான பூஜை பம்பர் 106 கேசிங் தான் நம்ம வந்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் நேற்று போட்ட மெத்தட்ஸ் நான் வந்து சொல்லி தான் போட்டிருப்பேன், ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் எடுத்துங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து கஸ்ஸிங் கொஞ்சம் மேட்ச் பழைய மெத்தட்ஸ் ஒர்க் ஆகல. ஓகே, நாளைக்கு அதனால் நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம அது என்னென்ன சொல்கிறோமோ அப்போ வந்து புரியும். ஓகேவா, அதே மாதிரி கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசி ஏசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணிங்க மட்டும் மரணத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தங்க தான். ஓகேவா, நீங்கள் லாஸ்ட்டு 10 நிமிஷம் முடிய நம்பர் வச்சுங்க. ஓகேவா, ஓகே மல்லி, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 832 இந்த 832 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 832 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 625 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏடின்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். நேற்று வந்து டிஏஜின்னு இருக்கும், இன்றைக்கி வந்து ஆர்ஏடின்னு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 இல்லாட்டி 5. ஓகேவா, 4 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம இந்த 832 வச்ச டிகிரியில் நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 503. அந்த 503 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 503 எஸ்ஐன் ஆப்ஷன் 625 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 503 வச்ச அடிக்கல நமக்கு 5 அப்படி 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 453 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 453 எஸ்ஐன் ஆப்ஷன் 625 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 3. ஓகேவா, 7 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 453 வச்ச அடியில் நமக்கு 7 அப்படி 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 370. 370 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, இதே 370 எஸ்ஐன் ஆப்ஷன் 625 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 370 வச்சு அடிக்கிறது நமக்கு 1 அப்படி 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துணும். இதில் 832 வச்சு அடிக்கல நமக்கு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 5-3, அடுத்து நமக்கு 7-3. ஓகேவா, நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது. பி அண்ட் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் பார்த்தீங்கன்னா. ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 503 இந்த 503 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 503 போட்டுக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீண்டும் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 279. ஓகேவா, 279 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 73. 7 அப்படி 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா 503 வச்ச அடியில் நமக்கு 7 அப்படி 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 453 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 453 எஸ்ஐன் ஆப்ஷன் 279 போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இதில் நம்ம வந்து 453 வச்ச அடியில் நமக்கு 4 அப்படி 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 370 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 370 எஸ்ஐன் ஆப்ஷன் 279 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 5. ஓகேவா, 4 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 370 வச்ச அடியில் நமக்கு 4 அப்படி 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்தால் எந்த போல் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டேஸ் மட்டும் தான் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
மூணாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 3 சி போர்டு அண்ட் ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. நாளைய பொறுத்தவரைக்கும் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுக்கு மீண்டும் வருமானு பார்த்தா மீண்டுமே ஏ போர்டுக்கு வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு 5 இல்லாட்டி 4 நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஓகேவா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1 இல்லாட்டி 2 நம்பர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏ போர்டுக்கு 5 இல்லாட்டி 4 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா வந்தால் சி போர்டுக்கு 1 நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு 5 நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பம்பர் குழுக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டுங்க. ஏன்னா நம்ம புது மெத்தட்ஸ் எடுத்துருக்கிறோம். அதனால் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 51, 5, 52, 25, 41, 14, 42, 24 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 370 ஓகேவா. 370 பார்த்தீங்கன்னா ஒரு 620 கொடுத்துருக்காப்புல. ஒரு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 பவர் வச்சுருந்தோம்னா ஒரு பிசி இன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 இல்லாட்டி 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 75 கொடுத்துட்டாப்புல. ஆனால் 70 கொடுத்துருந்தாப்புல. 5 பவர் வச்சுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா 370க்கு பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசிஎஸ்சியில் ஆல் போர்டில் டைப் பண்ணியிருந்தா ஏபியில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஆனால் அவர் வந்து ஏசியில் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 370 சூப்பராக ஒரு 37 எடுத்துருக்காப்புல. ஏபிசி வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பராக இன்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8-3 கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு 7-8-2 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் பி போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் சூப்பராக ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாபா அவர் பார்த்தீங்கன்னா 370க்கு 703 பார்த்தீங்கன்னா ஃபுல் வினியே வந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங்கு. ஆனால் சூப்பராக ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு அருமையான இன்னிங்ஸு ஃபுல் வினியே கொடுத்துருக்காப்புல நம்ம சேனல் இன்றைக்கி. அடுத்தபடியாக திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 3 நம்பர்ஸ் கொடுக்குறாப்புல. ஆனால் என்ன மெத்தட் எடுக்கிறாப்புன்னு தெரில. ஆனால் ஏ போர்டில் 3ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 2 நம்பர் கொடுத்தா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏசியில் ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா 370 பார்த்தீங்கன்னா 837 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிசி போட்டிருந்தப்பெல்லாம் கூட ஒரு 37 ஏபியில் ஒரு சூப்பராக இன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து மாணிக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 0-7 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் எடுத்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி இன்னொரு ஆல் போர்டு 2 ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 370 பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருந்தால் கூட ஒரு ஃபுல் இன்னிங் இன்றைக்கி ஏபிசி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா 35-75 வச்சுருக்காப்புல. ஆனால் 5 பவர் 0 வச்சுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு அருமையான இன்னிங்ஸ் ஒரு பிசியில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பராக இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. 70 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிசிஎஸ்சியில் பிசியில் ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு கொஞ்சம் 6-8 கொடுத்துட்டாப்புல. இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் 2ஆம் நம்பர் தான் கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வந்தது வேறு நம்பர்ஸ் வருது. அதேபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2 இல்லாட்டி 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் ஏ போர்டுக்கு 8 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் 3ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் சி போர்டுக்கு 7 எடுத்துட்டாப்புல. ஆனால் எடுத்து கரெக்டான பவரில் போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து தார்மார் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சிங்கிள் ஷாட்டில் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. ஓகேமலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகேமலை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான கசிங்கில் சிறப்பான கசிங்கில் சந்திப்போம். ஓகேவா.